Assalamu alaikum rahmatullahi wa barakatuhu. Innal hamdulillah wassalatu wassalam ala rasulillah. My dear brothers and sisters, we welcome you all on behalf of Ilm Open School. In this video class, we are going to see nervous system. What is nervous system? In the last video, we had seen about neurons. Assume if you interconnect the billions of neurons, that is nothing but nervous system. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இல்ம் திறந்தநிலை பள்ளி சார்பாக உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் நர்வஸ் சிஸ்டம் சம்பந்தமாக படிக்க இருக்கிறோம். நர்வஸ் சிஸ்டம் என்றால் என்ன? கடந்த காணொளியில் நாம் நியூரான்களை பற்றி பார்த்தோம். இந்த நியூரான்கள் பல நியூரான்கள் என்றால் எந்த அளவுக்கு 100 கோடிகளுக்கு கணக்கான அளவுக்கு நியூரான்கள் சேர்ந்து ஒரு தொகுப்பு தான் nervous system. So if you see the nervous system, what are the important components of the nervous system? The brain, spinal cord and the nerves. This nervous system is interconnected and that is responsible for our 5 senses, that is seeing, hearing, smelling, touching, tasting. நர்வஸ் சிஸ்டம்னா முக்கியமான ஒரு பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின், மூளை, ஸ்பைனல் கார்டு, முதுகுத்தண்டு, அப்புறம் நரம்புகள், இதெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு 5 உணர்வுகள் ஏற்படுது. பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, தொடுவது, டேஸ்ட் பண்ணுவது. இந்த மாதிரி உணர்வுகள் நமக்கு எப்படி ஏற்படுது? நர்வஸ் சிஸ்டம் சேர்ந்து வேலை செய்யறதுனால தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம உலகம் இந்த உடம்பு உள் உறுப்புகள் இயங்குறதுக்கு முக்கியமான காரணம் பிரெயின். ஏன்னா இந்த பிரெயின் இருந்துதான் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இந்த பிரெயின் தான் ஆர்டர் போட்டு எல்லா உறுப்புகளையும் இயக்க வைக்குது. அந்த அடிப்படையில் இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் நம்மளுடைய 5 உணர்வுகளுக்கும் நம்மளுடைய உடலுடைய இயக்கத்துக்கும் முக்கியமான காரணமாக இருக்கு. In this way only, nervous system is responsible for 5 senses and the internal physiology of our body. If you see the nervous system, it is classified into 2 types. That is central nervous system and peripheral nervous system. What is central nervous system? It consisted of brain and spinal cord. What is peripheral nervous system? The peripheral nervous system is the lot of nerves that connects the central nervous system with all the parts of the body. அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா நம்முடைய மூளையும் முதுகுத்தண்டும் சேர்ந்ததுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நம்முடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை உடம்பு முழுக்க உள்ள எல்லா பார்ட்ஸையும் கனெக்ட் பண்றதுதான் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். If you see central nervous system, it consists of only brain and spinal cord. If you see peripheral nervous system, it consists of lot of nerves that connects the central nervous system with all the parts of the body. The central nervous system consists of brain and spinal cord. Peripheral nervous system consists of cranial nerves, spinal nerves and peripheral nerves. What is cranial nerves? The nerves that are located in the cranial cavity. There is nothing but the head. Spinal nerves are the nerves that are connected with the spinal cord. Peripheral nerves are the nerves that are connected with all the parts of the body. Cranial nerves na நம்ம மண்டை ஓடு இருக்குல்ல, மண்டை ஓடுக்குள்ள ஒரு நரம்புக்கு தான் cranial nerves. Spinal nerves na நம்ம முதுகுத்தண்டு இருக்கா இல்லையா, முதுகுத்தண்டுல உள்ள நரம்புகள் தான் spinal nerves. பெரிஃபரல் நர்வ்ஸ்னா நம்ம உடம்புடைய அனைத்து உறுப்புகளையும் இணைக்கக்கூடிய இந்த நரம்புகள் தான் பெரிஃபரல் நர்வ்ஸ். ஓகே, ஸோ சென்ட்ரல் நர்வ்ஸ் கன்சிஸ்டட் ஆஃப் ரிலே நியூரான்ஸ். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்டட் ஆஃப் சென்சாரி நியூரான்ஸ் அண்ட் மோட்டார் நியூரான்ஸ். இன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் there are lot of neurons that are interconnected, that is transmitting information from one neuron to another neuron. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல நிறைய நியூரான்கள் ஒன்று சேர்ந்து இன்ஃபர்மேஷனை, தகவலை ஒரு நியூரான் இருந்து இன்னொரு நியூரானுக்கு தகவலை கடத்துது. ஆனா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ல தான் சென்சாரி நியூரான்ஸ் இருக்கு, மோட்டார் நியூரான்ஸ் இருக்கு. சென்சாரி நியூரான்ஸ் என்ன? நம்ம கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல், இதுல ஏற்படக்கூடிய உணர்வுகள் இருக்குல்ல, இந்த உணர்வுகளை உடம்புக்கு கடத்துறது தான் சென்சாரி நியூரான்ஸ். மோட்டார் நியூரான்ஸ் என்ன? அந்த உணர்வுகள் ஏற்படும் போது
நம்ம உடம்பு எப்படி செயல்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் வி சென்ஸ் த ஃபயர், நம்ம ஒரு நெருப்பை நம்ம உணர்ந்துட்டோம் பை அவர் ஸ்கின். நம்ம தோல் மூலமாக ஒரு நெருப்பை உணரும் போது அந்த கை வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து எடுக்குது. எடுக்கும் போது தான் நமக்கு வந்து மோட்டார் நியூரான்ஸ் தேவைப்படுது. ஸோ மோட்டார் நியூரான்ஸ் என்ன பண்ணும், அந்த சென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ சென்சாரி நியூரான்ஸ் நத்திங் பட் இன்புட், மோட்டார் நியூரான்ஸ் நத்திங் பட் அவுட்புட். சென்சாரி நியூரான்ஸ்னா நம்ம சென்ஸை உள்ள வாங்குறது. மோட்டார் நியூரான்ஸ்னா அந்த உள்ள வாங்குற சென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புடைய உறுப்புகள் செயல்படுறது தான் இது மோட்டார் நியூரான்ஸ். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் and peripheral nervous system? Central nervous system consists of brain and spinal cord. மூளையும் முதுகுத்தண்டும் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். வாட் இஸ் peripheral nervous system? It consisted of sensory receptors, sensory neurons and motor neurons. What are sensory receptors? The organs that are receiving the sense. எந்த உறுப்புகள் நமது உணர்வுகளை உள் வாங்குதோ அதுதான் சென்சாரி ரிசெப்டார்ஸ். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ், நோஸ், டங், இயர்ஸ் அண்ட் ஸ்கின். கண்ணு, மூக்கு, நாக்கு, காது, தோல், இதுதான் உணர்வுகளை உள்வாங்குது. உள்வாங்கக்கூடிய உணர்வுகளை கடத்திட்டு பிரெயினுக்கு போகக்கூடிய நியூரான்ஸ் பேர் என்னது? சென்சாரி நியூரான்ஸ். உணர்வுகளை உள்வாங்கின பிறகு அந்த பிரெயின் வந்து அந்த உடல் உறுப்புகளுக்கு கட்டளை போடும். எது வழியா கட்டளை போடும்? மோட்டார் நியூரான்ஸ். த்ரூ மோட்டார் நியூரான்ஸ் only our body is functioning based on our senses. Central nervous system consists of nerve axons. These nerve axons consist of slender projections and carry significantly short nerve impulse. ஒரு குட்டையான ஒரு சிக்னல் நெர்வ்ல போகுதுன்னு சொன்னா அதுதான் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அந்த நர்வ் இம்பல்ஸ் பாத்தீங்கன்னா சிக்னல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லென்த்தியா இருக்கும், 1 மீட்டர் வரைக்கும் இருக்கும். வாட் இஸ் த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்? த மேஜர் ஃபங்க்ஷன் இஸ் டு ஆர்கனைஸ் அண்ட் அனலைஸ் த இன்ஃபர்மேஷன் அப்டைன்ட் ஃப்ரம் சென்சாரி ஆர்கன்ஸ். நம்ம எந்த உறுப்புகள் உணர்வுகளை உள்வாங்குதோ அந்த உணர்வுகளை அந்த உறுப்புகள் வந்து உள்வாங்கின பிறகு அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணும், அதை ஆர்கனைஸ் அர்த்தம் ஒரு குவியலாக குமிச்சு அதை வந்து தீவிரமாக சிந்திக்கும், அனலைஸ் பண்ணும். இதுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமுடைய வேலை. வாட் இஸ் த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்? டிரான்ஸ்மிட் த சென்சாரி இன்ஃபர்மேஷன் டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு அந்த உணர்வுகள் அடங்கிய தகவலை கடத்துற வேலை யாருடையது? பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். அண்ட் பாஸ் அவுட் மோட்டார் இம்பல்சஸ் டு த எஃபெக்டார் ஆர்கன்ஸ். எந்த ஆர்கன்ஸ் செயல்படுமோ அந்த செயல்படக்கூடிய உறுப்புகளுக்கு மோட்டார் இம்பல்ஸ, நீ கை அசை, நீ கால் அசை, நீ கண் சிமிட்டு, நீ டக்குன்னு இந்த சீத்தை பண்ணு அப்படின்னு சிக்னல் கொடுக்குது பிரெயின். அந்த சிக்னல் இது வழியா போகும், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வழியா தான் போகும். அதனால்தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப சிக்னல் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் சிக்னல் ரொம்ப லாங்கா இருக்கு. If the central nervous system is damaged, it will cause the loss of the whole function of the body. நம்ம உடம்போடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிச்சா ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளும் செயலிழந்து விடும். ஓகேவா? ஸோ இதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமுடைய பாதிப்பு. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிச்சா அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் செயலிழந்து போகும். It will cause the local effect on the body. In the central nervous system, most of the nerves are incapable of regenerating its nerve fibers. இந்த நர்வ் எண்டிங்ஸை திரும்ப உற்பத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு கிடையாது. ஆனா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு இருக்கு. It can be regenerated. So what does the peripheral nervous system do? It will connect the central nervous system to the organs, limbs and skins. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் உடல்ல உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும், கை கால்களுக்கும், தோலுக்கும் கனெக்ட் பண்றதுதான் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் உடைய வேலை. It will also allow the brain and the spinal cord to receive and send information
டு அதர் ஏரியாஸ் ஆஃப் த பாடி. ஸோ பிரெயின் ஸ்பைனல் கார்டில் இருந்து உடல் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் இன்ஃபர்மேஷன் தகவல் போறதுக்கு முக்கியமான காரணம் எது? பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் தான். இட் கேரிஸ் சென்சாரி அண்ட் மோட்டார் இன்ஃபர்மேஷன் டு அண்ட் ஃப்ரம் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்தும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் சென்சாரி இன்ஃபர்மேஷனையும் மோட்டார் இன்ஃபர்மேஷனையும் கடத்துற வேலை யாரோடது? பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். And also it regulates the involuntary body functions like heartbeat and breathing. What is involuntary? நம்மளே அறியாம நம்முடைய நாட்டம் இல்லாம நமது உடலுக்குள்ள நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் இன்வாலண்டரி பாடி ஃபங்க்ஷன்ஸ். உதாரணத்துக்கு நாம முடிவு பண்ணி ஹார்ட் பீட் பண்ணல, நாம முடிவு பண்ணி மூச்சு விடல, நம்மள அறியாமலேயே பிரெயின் ஆர்டர் போட்டு அந்த ஹார்ட் பீட்டையும் பிரீத்திங்கையும் பண்ணுது. இதை ரெகுலேட் பண்றது வேலை யாரோட வேலை? பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். Actually, the human nervous system is, as we already see, the human nervous system is already divided into central nervous system and peripheral nervous system. As we know, central nervous system consists of brain and spinal cord. Peripheral nervous system consisted of motor neurons and sensory neurons. What is sensory neurons? Nothing but input. What is motor neurons? Nothing but output. We receive the vision, we receive the hearing, we receive the sense of touching, we receive the smelling sense. நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், கேட்குறோம், நம்ம நுகர்றோம், டேஸ்ட் பண்ணுறோம். இப்படி டேஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம உணர்வுகள் மூலமாக உணர்வுகளை உள்வாங்குறோம், அந்த தகவலை உள்வாங்குறோம். இந்த தகவலை கடத்துற வேலை சென்சாரி நியூரான்ஸோட வேலை. இது எதோடைய சப்டிவிஷன்? பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் சப்டிவிஷன். உணர்வுகளை உள்வாங்கின பிறகு அந்த பிரெயின் உடலுக்கு கட்டளை போடும். நீ கை அசை, நீ கால் அசை, நீ இந்த வேலையை பண்ணு அப்படின்னு கட்டளை போடும். நீ அழுகு, நீ கண் சிமிட்டு அப்படி கட்டளை போடும்போது அந்த தகவலை அந்த நர்வஸ் சிஸ்டம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் உடல் உறுப்புகளுக்கு கடத்தும். இதானது மோட்டார் நியூரான்ஸ். The motor neurons is again subdivided into autonomic neurons and somatic neurons. Autonomic neurons is again divided into sympathetic neurons and parasympathetic neurons. We will see what is autonomic and somatic. Okay, so autonomic means involuntary responses. Somatic means voluntary movements. நாமாக அறிந்து நமது உடல் உறுப்புகளை, நம்ம வெளிப்புறமான உடல் உறுப்புகளை அசைக்கிறது தான் somatic nervous system. Okay, for example, you see when we touch the fire, automatically we take our hand out of the fire. Okay, we are taking our hand by our awareness, by knowingly we are taking the hand out of fire after the sense. நம்ம ஒரு உணர்வு உணர்ந்த பிறகு நாம கைகள் அசைக்கிறோம், உடல் உறுப்புகள் அசைக்கிறோம் சொன்னா அதுக்கு காரணம் somatic nervous system, because it controls the voluntary movements. Autonomic nervous system is controlling the involuntary responses. நமக்கே தெரியாம நடக்கிறது தான் involuntary responses. So autonomic nervous system is again divided into sympathetic division and parasympathetic division. Sympathetic division means always there is a high emotion, there is a high peak. Parasympathetic means low. So fight or flight, சண்டை போடணும் இல்லை எஸ்கேப் ஆகணும், இதான் ஃபைட் ஆர் ஃப்ளைட். பேராசிம்பத்தட்டிக்னா ஓய்வு எடுக்கணும் இல்லை ஜீரணிக்கணும், இதான் இந்த பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். ஓகே, ஸோ as we know, autonomic nervous system consisted of two kind of nervous system. One is sympathetic and parasympathetic. Sympathetic means arousing, தூண்டி விடுறது. Parasympathetic means calming, அமைதியாகிறது. Sensory means input, motor means output. Okay, let us see. The autonomic nervous system is happening because of the internal body. நம்ம உடலுடைய உள் உறுப்புகள் இருந்து நடக்கிறது தான் autonomic nervous system. நம்ம வெளியிருந்து நம்ம பார்க்குறோம், வெளியிருந்து நம்ம கேட்குறோம், நம்ம உடலுக்கு வெளியிருந்து நம்ம டேஸ்ட் பண்றோம், உடலுக்கு வெளியிருந்து நம்ம டச் பண்றாங்க, நம்ம உணர்றோம். இதுதான் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், தான் somatic nervous system. Okay, you see internal bodies are giving the senses. Automatically
the brain in the way of spinal cord is giving the response in the way of motor neurons to the body. The same way, external environment is giving the response to the brain. Automatically, the brain in the way of spinal cord is giving the response to the through the motor neurons. Okay, you see the example, the somatic nervous system. As soon as we touch the ball, okay, automatically the senses travel through the brain. Okay, it is the sensory input. Okay, the sensory input transmit information from the body part to the brain through the spinal cord. Automatically, the neurons, you see these neurons, the brain consists of billions of neurons. So the neurons analyze the information. Based on the analyzing of the information, it will give the response through the motor neurons. It is movement control. Okay, automatically the hand is grabbing the ball. அதாவது நம்ம ஒரு பந்தை பார்க்குறோம், பந்தை பார்த்த உடனே சிக்னல் வந்து கையில இருந்து அந்த முதுகு தண்டு வழியாக மூளைக்கு போகுது. மூளைக்கு போன உடனே அந்த நியூரான்ஸ் இருக்கா இல்லையா, அதை அனலைஸ் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. நீ மூவ்மெண்ட் கண்ட்ரோல், அந்த பாடி பார்ட்டுடைய மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் இந்த சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டமுடைய வேலை. ஸோ வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்? Somatic nervous system is the part of nervous system which controls the voluntary movements in the body. நாமாக தெரிந்து நமது உடல் உறுப்புகளை அசைக்கிறது தான் வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ். இது யாருடைய வேலை? இது கண்ட்ரோல் பண்றது யாருடைய வேலை? somatic nervous system. What is autonomic nervous system? Controlling the, regulating the involuntary movements in the body. நமது உடல்ல நமக்கே தெரியாம மூவ் ஆகிறது தான் autonomic nervous system. Somatic nervous system is also known as voluntary nervous system. Autonomic nervous system is also known as involuntary nervous system. Okay, so it innervates voluntary skeletal muscles. நாமாக அசையக்கூடிய மசில்ஸ் இருக்கா இல்லையா, நாமாக யோசிச்சு நாடி அசையும் போது என்னென்ன மசில்ஸ் தேவைப்படுமோ அந்த மசில்ஸோட தான் இந்த நரம்புகள் கனெக்ட் ஆகும். இன்னர்வேட்ஸ். நாம் அறியாம நமது உடலுக்குள்ள ஸ்மூத் மசில்ஸ் இருக்கும், கார்டியாக் ஹார்ட்ல உள்ள மசில்ஸ் இருக்கும், கிளான்ஸ் இருக்கும். இந்த மசில்ஸ் எல்லாம் நர்வ்ஸ் மூலமா கனெக்ட் பண்றது தான் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். The somatic nervous system detects sensory stimuli, smell, noise, taste, light, touch, pain and temperature. நம்ம ஸ்மெல் பண்றது, சத்தத்தை கேட்கறது, டேஸ்ட் பண்றது, வெளிச்சத்தை பார்க்கறது, தொடு உணர்வு, வலி உணர்வு, வெப்பம், இதெல்லாம் வந்து இதான் டிடெக்ட் பண்றது. இதெல்லாம் வந்து உணரக்கூடியது எது? somatic nervous system. Autonomic nervous system detects what? blood pressure, salinity, pH. நம்ம பாடியில் பிபி ஏறுது, இதை உணரக்கூடியது எது? ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். salinity, நம்ம பாடியில உப்புத்தன்மை அதிகமாகுது, இன்க்ரீஸ் இன் த சால்ட் கண்டென்ட், இதை உணரக்கூடியது எது? ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். பிஹெச் லெவல், நம்ம பிளட்ல பாத்தீங்கன்னா பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, அசிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து உணரக்கூடியது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். அண்ட் ஆல்சோ somatic nervous system always cause the excitatory response at the effector. அந்த உறுப்புகள் எக்ஸைட் ஆகிற அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஆனா autonomic nervous system it may cause either excitatory or inhibitory. எக்ஸைட் ஆகுதுன்னா ரொம்ப வேலை செய்யற மாதிரியும் அந்த உறுப்புகளுக்கு வேலையை கொடுக்கும், அந்த வேலையை ஸ்டாப் பண்ற மாதிரியும் autonomic nervous system அந்த உறுப்புகளுக்கு வேலையை கொடுக்கும். So you see, already we know autonomic nervous system is further divided into sympathetic system and parasympathetic system. Sympathetic system means fight or flight, arousal. Parasympathetic system means rest or digestion. That is nothing but calming. Sympathetic systemனா எப்பவுமே வந்து அதிகமாக இருக்கும், உணர்வுகள் அதிகமாக இருக்கும். parasympathetic systemனா உணர்வுகள் கம்மியா இருக்கும். நம்ம பூப்பிள்ஸ், நம்ம கண் விழிகள் இருக்குல்ல, அந்த கண் விழிஸ்ல விரிக்கிறது sympathetic system. அத கண் விழிகளை மூடுறது, கான்ஸ்ட்ரிக்ஸ் பண்றது parasympathetic system. நம்ம சலைவாவை ஸ்டாப் பண்றது இன்ஹிபிட்ஸ், ஸ்டாப் பண்றது sympathetic system. அதை தூண்டி வருது parasympathetic system. அதே மாதிரி பிரான்ச்சி, நம்ம லங்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரான்ச்சி, அந்த பிரான்ச்சிங்கிற பார்ட்ஸ் விரிகிறதுக்கு, ரிலாக்ஸ்
ரிலாக்ஸ் பண்றது சிம்பத்தட்டிக் சிஸ்டம். அதை சுருக்குறது, அந்த பிரான்ச்சியை சுருக்குறது பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகுது, இதுக்கு காரணம் என்ன? சிம்பத்தட்டிக் சிஸ்டம். ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்லோவாகுது, இதுக்கு காரணம் என்ன? பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். பெரிஸ்டால்சிஸ், நம்ம பாடியில ஒரு பவுல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம பாடியில மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்றது, இன்ஹிபிட் தான் ஸ்டாப் பண்றது சிம்பத்தட்டிக் சிஸ்டம். அந்த ஸ்டாப் பண்ணி நிறைய சுரப்பிகள் சுரக்கும். அதுக்கு அந்த சுரப்பிகளை ஸ்டாப் பண்றது என்னது? சிம்பத்தட்டிக் சிஸ்டம். நம்ம பாடி மூவ்மெண்ட்ஸை மூவ் பண்ண வச்சு நிறைய சுரக்க வைக்கிறது, ஸ்டிமுலேட் தூண்டி விடுறது பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். அதே மாதிரி குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலீஸ், நம்ம பாடியில குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகி ரிலீஸ் பண்றத தூண்டி விடுறது சிம்பத்தட்டிக் சிஸ்டம். குளுக்கோஸ் இல்லாம பைல்ஸ் ரிலீஸ் பண்றது பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். நம்ம பாடியில அட்ரினலின் அண்ட் நோரட்ரினலின் அப்படின்னு ஹார்மோன்ஸை செக்ரெட் பண்ணது, தூண்டி விடுறது சிம்பத்தட்டிக் சிஸ்டம். அதே மாதிரி பிளேடர் கான்ட்ராக்ஷன், நம்ம யூரினரி பிளேடர்ல ஸ்டாப் பண்றது, அந்த கான்ட்ராக்ஷன் ஸ்டாப் பண்றது சிம்பத்தட்டிக் சிஸ்டம். அந்த பிளேடரை வந்து சுருக்குறது பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். ஆர்காசம், காம உணர்வுகளை தூண்டி விடுறது சிம்பத்தட்டிக் சிஸ்டம். ஆர்காசம்னா காம உணர்வுன்னு அர்த்தம். இதை தூண்டி விடுறது, அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, இதை தூண்டி விடுறது சிம்பத்தட்டிக் சிஸ்டம். ஓகேவா? So this is the autonomic nervous system. Next we are going to see central nervous system. What is central nervous system? Brain and spinal cord. Here you see brain and here you see spinal cord. மூளையும் முதுகுத்தண்டும் சேர்ந்ததுதான் central nervous system. You see the brain, you see the spinal cord, முதுகுத்தண்டு. Okay, in the brain and spinal cord you can see gray matter and white matter. Gray matter is in the center of the spinal cord. White matter is in the outer layer of the spinal cord. Gray matter and white matter is available both in spinal cord and brain. So gray matter white matter brain la irukum, spinal cord la irukum. So spinal cord வந்து brain la connect ஆகும். இந்த spinal cord ல இந்த முதுகு தண்டுன்னு அசியூம் பண்ணிக்கங்க. அசியூம் பண்ணிட்டீங்கன்னா நடுவுல இருக்கிறது gray matter, சுத்தி இருக்கிறது white matter. Okay, so what is the difference between gray matter and white matter? So gray matter is almost 40% of the brain. White matter is almost 60% of the brain. மூளையோடைய 40% என்ன இருக்கும்? gray matter. மூளையோடைய 60% என்ன இருக்கும்? white matter. ஓகேவா? ஸோ gray matter தான் நமக்கு நிறைய நியூரான்ஸ் இருக்கும். So in the gray matter only we have lot of neurons that is found in the outer. Gray matter is in the outer layer of the spinal cord. White matter is in the inner layer of the spinal cord. Gray matter is less than white matter, but in gray matter only we have most of brain neuronal cell bodies. Gray matter விட white matter தான் spinal cord முதுகுத்தண்டு அதிகமா இருந்தாலும் gray matter தான் அதிகமான நியூரான்கள் இருக்கு. In white matter it makes up bundles which connects the various gray matter areas. So white matter connects the various gray matter areas. When will the gray matter fully develops? Once a person reaches his or her 20s. ஒரு மனிதர் 20 வயசு ஆகும்போது தான் இது முழுக்க வளர்ச்சி அடையும். இது கிரே மேட்டர். அந்த 20 வயசு ஆகும்போது மிடில் ஏஜ் வரைக்கும் வளரக்கூடியதுதான் ஒயிட் மேட்டர். What is the function of gray matter? Conducts, processes and sends information to various parts of the body. நம்ம உடல் முழுக்க தகவல்களை அனுப்புறது தான் கிரே மேட்டர். அந்த அனுப்புற தகவல்களை இன்டர்பிரட் புரிஞ்சுக்கிறது தான் ஒயிட் மேட்டர். Okay, so next let's see the functions of brain. The brain have two functions. One is cognition, another one is regulation of physiology of the body. What is cognition? All kind of thinking, learning, perceiving. So எல்லா விதமான சிந்தனைகளும் காக்னிஷன்ல வரும். பிசியாலஜினா என்ன? நமது உடல உள்ள நடக்கக்கூடிய செயல்பாடுகள், நமது உடலுக்குள்ள நடக்கக்கூடிய செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்றது பிரெயினோட வேலை. நம்ம சிந்திக்கிறது மட்டும் இல்லாம நமது உடலுக்குள்ள என்னெல்லாம் நடக்குதோ அதை கண்ட்ரோல் பண்றதோ பிரெயினுடைய வேலை அப்படி புரிஞ்சுக்கணும். So where the brain is found, you see the skull. This skull is enclosing the brain. So this part of the body is called as cranial cavity. So இதுதான் cranial cavity.
ஸோ மண்டை ஓடு மேல இருக்கும், மண்டை ஓடுக்குள்ளதான் பிரெயின் இருக்கும். அப்ப என்ன வழங்குது? The brain is surrounded by the skull for protection. ஸோ மூளை பார்த்தீங்கன்னா மண்டை ஓட்டால சுற்றி பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஸோ பிரெயின் ஆவரேஜ் வெயிட் இஸ் 3 pounds. இஸ் நத்திங் பட் 1.4 kilograms. ஸோ பிரெயின் இஸ் by weight 97% of entire central nervous system, the brain weight only. ஸோ பிரெயினோட வெயிட் தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோடைய 97% வெயிட். ஸோ பிரெயின் ஹாவ் 3 parts: செரிப்ரம், செரிபெல்லம் அண்ட் பிரெயின் ஸ்டெம். ஸோ இந்த பெருசா இருக்குது செரிப்ரம், அந்த கீழே குட்டியா இருக்குது செரிபெல்லம். ஸோ கீழே தண்டு மாதிரி ஸ்பைனல் கார்ட்ல கனெக்ட் ஆகுறது பிரெயின் ஸ்டெம். பிரெயின் ஸ்டெம் இஸ் கனெக்டிங் த பிரெயின் வித் த spinal cord. Okay, the brain stem is again divided into 3: midbrain, pons and medulla oblongata. So அந்த பிரெயின் ஸ்டெம்மும் மூணா பிரிக்கிறாங்க. மேல உள்ளது மிட் பிரெயின், நடுவில் உள்ளது பான்ஸ், கீழே உள்ளது மெடுலா ஆப்லங்கேட்டா. The brain have left hemisphere and right hemisphere. So you see, this is how the left and right hemisphere of the brain will be looking like. Okay, it is connected to form the whole brain. So left hemisphere வலது பக்க மூளை இருக்கும், இடது பக்க மூளை இருக்கும், ரெண்டுமே சேர்ந்துதான் ஒரு முழு மூளை. The left hemisphere controls the right side of the body. Right hemisphere controls the left side of the body. புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம பிரெயினோட ஹெமிஸ்பியர் பாத்தீங்கன்னா பாடியோட ஆப்போசிட் சைடு தான் கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், if you are right-handed person, you are using right hand, the left side of the brain only controlling your right hand. நீங்க ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ரைட் ஹேண்டை கண்ட்ரோல் பண்றது யாரு? லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின். ஓகே, அண்ட் போத் காம்பனன்ட் ஆஃப் த பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம பேசுறது, புரிஞ்சுக்கிறது, நம்ம யோசிக்கிறது எல்லாமே வந்து லெஃப்ட்ல ரைட்ல நிறைய இடத்துல நடக்குது. ஓகே, and we have cerebral cortex. The cerebral cortex, we have lot of wave-like structure. It is the high wave-like structure is called as gyrus and low wave-like structure is called as sulcus. Okay, and the cerebral cortex consisted of various lobes: frontal lobe, parietal lobe, temporal lobe, occipital lobe. Okay, so you see, this is how the brain looks like. So cerebrum, here cerebellum, and we have brain stem. Okay, that is nothing, that is connecting with the spinal cord. So what is the function of each lobes of the cerebral cortex? Okay, so cerebral cortex means what? It is just nothing but the outer layer of the brain. It consists of lot of lobes. Cerebral cortex என்னன்னு பாத்தீங்கன்னா இது பிரெயின் உடைய அவுட்டர் லேயர். நம்ம கொச்சன்னு இருக்கும். ஓகேவா? இது நிறைய லோப்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், if you are seeing, it is because of occipital lobe. If you are sensing the touch, it is because of parietal lobe. If you are hearing, it is because of temporal lobe. If you are able to move your body parts, if you are producing the speech, that is nothing but the responsibility of frontal lobe. If your internal body parts are moving without your awareness, that is the function of brain stem. அதாவது நீங்க பாக்குறீங்கன்னா ஆக்சிபிட்டல் லோப் தான் அதுக்கு காரணம். நீங்க தொடுறத உணர்றீங்கன்னா பேரியட்டல் லோப் தான் காரணம். நீங்க கேக்குறீங்கன்னா அதுக்கு டெம்பரல் லோப் தான் காரணம். நீங்க உடல் அசைக்கிறீங்க, ஒரு விஷயத்த சிந்திச்சு முடிவெடுக்கிறீங்க, உங்க உடல்ல இருந்து ஒரு வார்த்தை வெளியாகுதுன்னு சொன்னா அதுக்கு ஃப்ரண்டல் லோப் தான் காரணம். உங்க பாடிய பேலன்ஸ் பண்ணி எல்லாமே சேர்ந்து செயல்படுறீங்க, கோஆர்டினேட் செயல்படுறீங்கன்னா அதுக்கு செரிபெல்லம் காரணம். உங்களுக்கே தெரியாம உங்க உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய ஹார்ட் பீட்டு எல்லாமே இதுக்கு என்ன காரணம்? பிரெயின் ஸ்டெம் தான். இன்வாலண்டரி ரெஸ்பான்ஸ்க்கு பிரெயின் ஸ்டெம் தான் காரணம். So in this class we have seen about nervous system. In the next class we will be going to see about endocrine system. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.